ஸோ நீங்கள் எல்லாருமே விவசாயத்தை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. விவசாயம், நெசவாளர் குடும்பத்தையும் பற்றி பேசிட்டீங்க. நான் நெசவாளர் குடும்பத்துலேருந்து வந்தேன். நானும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நெசவாளர் தான். அதை விட இன்னொரு பேக்ரவுண்ட் எனக்கு இருக்குது. எங்கள் அக்கா வந்து பிடி சுற்றும் தொழிலாளர். ஸோ இந்த தென்காசி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பிடி சுற்றும் தொழிலாளர்கள் அதிகம். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க பிடி சுற்றும் போது நானே கடைக்கெல்லாம் கூட்டு போய் கொடுத்துருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அது பிடி சுத்தனால அவங்களுக்கு நிறைய இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் வரும். அடிக்கடி மெடிக்கல் செக்அப்லாம் போவாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அதுக்கு அடுத்து மேரேஜுக்கு அப்புறம் அவங்களால அந்த வேலையை எந்த வேலையுமே பார்க்க முடியல. ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிடி சுத்தும் தொழிலாளர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஏதாவது அல்டர்னேட் சொல்யூஷன் கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவங்களால அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஸோ இதுவும் இந்த தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை தான். ஸோ இதையும் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியில் கண்டிப்பா இதையும் நீங்க பத்தி பேசுங்க சார். ஸோ இதை அசிய ரிக்வஸ்டாவே நாங்கள் வைக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனை நீங்க கொஞ்சம் பேசுங்க. நீங்க ஒரு மாற்று சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உங்க சைட்ல இருந்து நீங்க வந்து என்ன இதுக்கு அரசாங்கம் இப்படி எங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா மேடம். இதுல வந்து என்னன்னா, நீங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிடிச்ச எம்ப்ளாயிஸ் ஐடி உங்ககிட்ட இருக்குது. அது இல்லைன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் போட்டு நிறைய ஐடிஸ் உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஒரு குழுக்களா ஃபார்ம் பண்ணிட்டு மகளிர் சுய குழு வைக்கிற மாதிரியா இவங்களுக்கு பிடிச்ச தொழிலாளர் நலவாரியம்னு ஒன்று வச்சுட்டு அதுல இருக்க ஸ்டூடெண்ட் பெண்களுக்கோ இல்ல பிடிச்ச தொழிலாளர்களுக்கோ வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் வேலையை நீங்க வேலை வாய்ப்பு நீங்களே உருவாக்கி கொடுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது வேலை பண்றதுக்கு நீங்க மானிய உதவி பண்ணி சுயதொழில் கடனோ வட்டி இல்லாம கடன் கொடுக்கலாம். இல்ல வேற தொழில் அரேஞ்ச்மெண்ட் நீங்க தான் பண்ணி கொடுக்க முடியும். கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தான் என்னென்ன தொழில் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்க ஏதாவது அல்டர்னேட் வேலை வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும் மேடம்.